கிறிஸ்துக்குள் அன்பான தேவஜனங்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மீண்டுமா இந்த கிரைஸ்ட் சர்ச் இன்டர்நேஷனல் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். வெரி ஹாப்பி டு ஷேர் த ವರ್ಡ್ ಆಫ್ ಗಾಡ್. ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ಕ್ರೈಸ್ಟ್ ಚರ್ಚ್ ಇಂಟರ್ನ್ಯಾಷನಲ್ ಮೂಲಕವಾಗಿ ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡಲಿಕ್ಕೆ ದೇವರು ಕೊಟ್ಟಂತ ಕೃಪೆಗಾಗಿ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರವನ್ನು ಸಲ್ಲಿಸ್ತೇನೆ. தொடர்ந்து எங்களுடைய இந்த செய்திகளை கேட்டு வரீங்க. நான் கர்த்தருக்குள்ள நம்புகிறேன். இன்றைக்கும் இந்த வார்த்தை உங்களுக்கு ஆஸ்வாதமா இருக்கும் என்று ನಾನು ಕರ್ತரை ಸ್ತೋತರಿக்கிறேன். ಸತತವಾಗಿ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನ ನಮ್ಮೊಂದಿಗೆ ನೀವು ಕೇಳಿಸ್ಕೊಳ್ತಾ ಬರ್ತಾ ಇದ್ದೇನೆ, ನಾವು ನಂಬ್ತೇವೆ. ಇವತ್ತು ಸಹ ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ನೀವು ವಾಕ್ಯವನ್ನ ಕೇಳಿಸ್ಕೊಳ್ತೀರಾ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನಂಬ್ತೇವೆ. ஆதியாகம புஸ்தகம் 14வது அதிகாரம், ಆದಿಕಾಂಡ ಪುಸ್ತಕ 14ನೇ ಅಧ್ಯಾಯ. உங்களுக்காக நான் 18வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். ನಿಮಗೋಸ್ಕರ 18ನೇ ವಾಕ್ಯದಿಂದ ನಾವು ಓದುತ್ತೇವೆ. அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலோமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியும் உடையவனாகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்து உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். ಇವನಿಗೆ ಆಬ್ರಹಾಮ್ ಎಲ್ಲಾವற்றிலும் ದಶಭಾಗಂ ಕೊಡುತ್ತಾನ್. ಸಾಲೆಮಿನ ಅರಸನಾದ ಮೆಲ್ಕಿಜೆದೆಕನು ಸಹ ಬಂದು ರೊಟ್ಟಿಯನ್ನು ದ್ರಾಕ್ಷಾರಸವನ್ನು ಕೊಟ್ಟನು. ಇವನು ಪರಾತ್ಪರನಾದ ದೇವರ ಯಾಜಕನಾಗಿದ್ದು ಅಬ್ರಹಾಮನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ, ಭೂಮಿ ಆಕಾಶಗಳನ್ನು ನಿರ್ಮಾಣ ಮಾಡಿದ ಪರಾತ್ಪರನಾದ ದೇವರ ಆಶೀರ್ವಾದವು ಅಬ್ರಹಾಮನಿಗೆ ಆಗಲಿ. ಪರಾತ್ಪರನಾದ ದೇವರು ನಿನ್ನ ಶತ್ರುಗಳನ್ನು ನಿನ್ನ ಕೈಗೆ ಒಪ್ಪಿಸಿದಕ್ಕಾಗಿ ಆತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಎಂದು ಹೇಳಿದನು. ಅಬ್ರಹಾಮನು ತಾನು ಗೆದ್ದು ತಂದಿದ್ದ ಎಲ್ಲ ವಸ್ತುಗಳಲ್ಲಿ 10ನೇ ಒಂದು ಭಾಗವನ್ನು ಅವನಿಗೆ ಕೊಟ್ಟನು. சரி, இன்னைக்கு கொடுக்கிறது என்பது அது மிகுந்த ஒரு சந்தோஷமான விஷயம். ಇವತ್ತು ಕೊಡುವುದು ಎನ್ನುವಂಥದ್ದು ಬರುವಾಗ ಕೊಡುವುದರ ಮೂಲಕವಾಗಿ ನಮಗೆ ಸಂತೋಷ ಉಂಟಾಗುವಂತದ್ದಾಗಿರುತ್ತದೆ. நிறைய பேர் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறாங்க. ಇದರಲ್ಲಿ ಅನೇಕರು ಗಲಿಬಿಲಿ ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. என்ன, நான் புதிய உடன்படிக்கையில இருக்கிறேன், நான் பழைய உடன்படிக்கையில இல்ல, தசோபாகம் கொடுத்துதான் ஆகணுமா, காணிக்கை கொடுத்துதான் ஆகணுமா, இல்ல இது கொடுத்தாதான் கர்த்தர் ஆஸ்வதிப்பாரா? ಅನೇಕರು ಈ ರೀತಿಯಲ್ಲಿ ಗಲಿಬಿಲಿ ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. ನಾನು ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ನಾನು ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ದೇನೆ, ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ನಾನು ಇಲ್ಲ, ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆ ಪ್ರಕಾರವಾಗಿ ನಾನು ಕಾಣಿಕೆನು ದಶಮ ಭಾಗವನ್ನು ಕೊಡಬೇಕಾ ಎಂಬುದಾಗಿ ಅನೇಕರು ಪ್ರಶ್ನೆಗಳನ್ನ ಎಬ್ಬಿಸುತ್ತಾರೆ. கொடுக்கணும்ன்றது இட்ஸ் எ கேரக்டர். ಕೊಡುವಂಥದ್ದು ನಮ್ಮ ಸ್ವಭಾವವಾಗಿರಬೇಕು. இது நம்ம அப்பாவுடைய கேரக்டர். ಇದು ನಮ್ಮ ತಂದೆಯ ಸ್ವಭಾವವಾಗಿದೆ. யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள ரட்சிக்கப்பட்டுமோ அவங்களுக்கு கொடுக்கணும்ன்றது இட்ஸ் அ இன்பில்ட் சிஸ்டம். அது ஆண்டவருடைய ஆவி நமக்குள்ள வாசம் பண்ணும்போது பரிசுத்த ஆவியானவர்னால நமக்கு உண்டாகிற ஒரு நிச்சய சந்தோஷம் கொடுக்கிறது. ಕೊಡುವಂಥದ್ದು ನಮ್ಮ ಒಳಗಡೆ ದೇವರು ನಮ್ಮೊಳಗೆ ಇಟ್ಟಿರುವಂತ ಒಂದು ವಿಷಯ. ಯಾರೆಲ್ಲ ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ರಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೋ ಅವರ ಒಳಗಡೆ ದೇವರು ಈ ಒಂದು ಕೊಡುವುದನ್ನ ಅವರ ಒಳಗಡೆ ಈಗಾಗಲೇ ಉಂಟು ಮಾಡಿ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. ஆபிரகாம் இந்த இடத்துல யுத்தத்துக்கு போய் 3 ராஜாவை மீட்டு வராரு. எல்லா ஆஸ்திய பொக்கிஷங்கள் எல்லாம் திருப்பின்னு வராரு. லோத்தையும் மீட்டு வராரு. அப்படி அவர் வெற்றி சிறக்கும் போது அவருடைய வெற்றியின் நேரத்துல இந்த இடத்துல ஒரு ஆசாரியர் வர, ஒரு மெல்கிசேதேக்கின் ராஜா என்ன பண்றாரு, அப்பமும் திராட்சரசமும் ஆபிரகாமுக்கு கொடுத்து அவரை வாழ்த்துறாரு. ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಅಬ್ರಹಾಮನು ತಾನು ಒಂದು ಯುದ್ಧಕ್ಕಾಗಿ ಹೋಗಿ ಆ ಯುದ್ಧದಲ್ಲಿ 3 ರಾಜರುಗಳನ್ನ ಆತನು ಗೆದ್ದು, ಅನಂತರವಾಗಿ ಲೋಟನನ್ನು, ಸೆರೆ ಇಡಲ್ಪಟ್ಟಂತ ಲೋಟನನ್ನು ಮತ್ತು ಅವನು ಗೆದ್ದು ತಂದಂತ ಅನೇಕ ವಿಷಯಗಳನ್ನ ಅವನು ತಂದು ಅವನು ರಾಜನಾದ ಮೆಲ್ಕಿಜೆದೆಕನನ್ನ ಬಂದು ಸಂಧಿಸುವ ಸಮಯದಲ್ಲಿ ಮೆಲ್ಕಿಜೆದೆಕನು ರೊಟ್ಟಿಯನ್ನು, ರಸವನ್ನು ಅಬ್ರಹಾಮನಿಗೆ ಕೊಡುವಂತದನ್ನ ನೋಡುತ್ತೇವೆ. ಅವ್ರು என்ன சொல்றாரு, உன் கையில சத்துருக்களை ஆண்டவர் ஒப்பு கொடுத்தாரு. ಆತನು ಅಲ್ಲಿ ಏನ್ ಹೇಳ್ತಾನಂದ್ರೆ, ನಿನ್ನ ಶತ್ರುಗಳನ್ನ ದೇವರು ನಿನ್ನ ಕೈಯಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟನು. பாருங்க, நம்ம உபாகமம் புஸ்தகத்துல நம்ம பார்க்கிறோம் 8ஆம் அதிகாரத்துல ನಾವು ಧರ್ಮೋಪದೇಶ ಕಾಂಡ 8ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ. உங்களுக்காக நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். உபாகம புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து, என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்ததென்று நீ உன் இருதயத்திலே சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தையும் சம்பாதிக்கிறதுக்கான பலனையும் உனக்கு கொடுக்கிறவர். ಧರ್ಮೋಪದೇಶ ಕಾಂಡ 8ನೇ ಅಧ್ಯಾಯದ 17ನೇ ವಾಕ್ಯದಿಂದ ಈ ರೀತಿಯಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ಈ ಭಾಗ್ಯವು
ನಮ್ಮ ಸಾಮರ್ಥ್ಯ ಸಾಹಸಗಳಿಂದಲೇ ನಮಗುಂಟಾಯಿತು ಅಂದುಕೊಂಡಿರಿ. ಆದುದರಿಂದ ನಿಮ್ಮ ದೇವರಾದ ಯೆಹೋವನೇ ತಾನು ನಿಮ್ಮ ಪಿತೃಗಳಿಗೆ ಪ್ರಮಾಣ ಪೂರ್ವಕವಾಗಿ ಮಾಡಿದ ವಾಗ್ದಾನವನ್ನು ಈಗ ನಿಮ್ಮ ಅನುಭವಕ್ಕೆ ಬಂದ ರೀತಿಯಲ್ಲಿ ನೆರವೇರಿಸುವನಾಗಿ ನಿಮಗೆ ಇಷ್ಟು ಭಾಗ್ಯವನ್ನು ಸಂಪಾದಿಸುವುದಕ್ಕೆ ಸಾಮರ್ಥ್ಯವನ್ನು கொட்டவனெந்து ஞாபகம் மாடிக்கொள்ளிரி. இந்த இடத்துல பைபிள் சொல்லுது, தேவன் தன்னுடைய உடன்படிக்கையை நிறைவேற்றுகிறதற்கு நமக்கு சம்பாதிக்கிறதுக்கான பலனையும் வாய்ப்புகளையும் அவர்தான் அந்த தயவையும் நம்ம வாழ்க்கையில பெருக பண்ணுகிறார் என்று. ಇಲ್ಲಿ ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ, ತನ್ನ ಒಡಂಬಡಿಕೆಯನ್ನ ಸ್ಥಾಪಿಸಿಕೊಳ್ಳಲಿಕ್ಕಾಗಿ ದೇವರು ನಮಗೆ ದುಡಿಯಲಿಕ್ಕೆ ಬೇಕಾದಂತ ಬಲವನ್ನು, ಶಕ್ತಿಯನ್ನು, ಆದಾಯವನ್ನು ಒದಗಿಸಿಕೊಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. அதனாலதான் இங்க கீழே வசனம் நம்ம மீண்டும் ஆதியாகமம் 14 அதிகாரத்துல கீழே வசனம் சொல்லுகிறது. ಆದ್ದರಿಂದ ಆದಿಕಾಂಡ 14ನೇ ಅಧ್ಯಾಯದ ಆ ಕೆಳಗಿನ ವಾಕ್ಯಗಳು ಈ ರೀತಿಯಲ್ಲಿ ಹೇಳುತ್ತದೆ. 21வது வசனம் சொல்லுது, 21ನೇ ವಾಕ್ಯ ಈ ರೀತಿಯಲ್ಲಿ ಹೇಳುತ್ತದೆ, சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி ஜனங்களை எனக்கு தாரும், பொருட்களை நீ எடுத்துக்கொள்ளும் என்றான். அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சியின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளுவதில்லை என்று வானத்தையும் பூமியும் உண்டாக்கின உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக என் கையை ಉಯರ್ತಿகிறேன். ಸೋದೋಮಿನ ಅರಸನು ಅಬ್ರಹಾಮನಿಗೆ, ನೀನು ಬಿಡಿಸಿದ ಜನರನ್ನು ನನಗೆ ಒಪ್ಪಿಸು, ಆಸ್ತಿಯನ್ನು ನೀನೇ ತಕ್ಕೋ ಎಂದು ಹೇಳಲು, ಅಬ್ರಹಾಮನು ಅವನಿಗೆ, ಒಂದು ದಾರವನ್ನಾಗಲಿ ಕೆರದ ಬಾರನ್ನಾಗಲಿ ನಿನ್ನದರಲ್ಲಿ ಯಾವುದನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲವೆಂದು ಭೂಮ್ಯಾಕಾಶಗಳನ್ನು ನಿರ್ಮಾಣ ಮಾಡಿದ ಪರಾತ್ಪರ ದೇವರಾಗಿರುವ யெகோவன கடைಗೆ கை எத்தி பிரமாண ಮಾಡುತ್ತೇನೆ. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு உடன்படிக்கை பண்ணினார். ஆபிரகாமுடைய நம்பிக்கை, ಕರ್ತರ್ என்னை ಐಶ್ವರ್ಯವಾನ್ ಆಕುವಾರ್. ದೇವರು ಅಬ್ರಹಾಮನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಒಡಂಬಡಿಕೆಯನ್ನ ಮಾಡಿಕೊಂಡನು. ಅಬ್ರಹಾಮನ ನಂಬಿಕೆಯು ದೇವರು ನನ್ನನ್ನ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಿ ಅಭಿವೃದ್ಧಿ ಮಾಡುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ. என்னைக்குமே நம்ம வாழ்க்கையில நம்ம மறக்க கூடாது, கர்த்தர் தான் நம்முடைய சம்பத்தையும் நம்முடைய ஐஸ்வர்யத்தையும் அவர் பெருக பண்ணுகிறவரா இருக்கிறார். ஏன்னா அவர் நமக்கு உடன்படிக்கையை ಕಾಕ್ರ ದೇವನಾ இருக்கிறாரு. ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಾವು ಒಂದು ವಿಷಯವನ್ನ ಮರೆತು ಬಿಡಬಾರದು. ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಸಂಪತ್ತನ್ನ, ಸಮೃದ್ಧಿಯನ್ನ ಕೊಡುವವನು ದೇವರೇ ಆಗಿರುತ್ತಾನೆ. ಯಾಕೆಂದರೆ ಆತನು ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಒಡಂಬಡಿಕೆಯನ್ನ ಮಾಡಿಕೊಂಡವನಾಗಿದ್ದಾನೆ. His covenant always same. ಆತನ ಒಡಂಬಡಿಕೆಯು ಯಾವಾಗಲೂ ಒಂದೇ ರೀತಿಯಲ್ಲಿರುತ್ತದೆ. ஆபிரகாம் பார்த்து சொன்னாரு, உன்னை ஆசீர்வதித்தே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன், உனக்குள் சகல ஜாதிகளும் ಆಶೀರ್ವದಿக்கப்பட்டிருக்கும் என்று ಆಬ್ರಹಾಮಕ್ಕೆ ವಾಕ್ಯ பண்ணாரு. ದೇವರು ಅಬ್ರಹಾಮನನ್ನು ನೋಡಿ, ನಿನ್ನನ್ನ ಆಶೀರ್ವದಿಸುವೆನು, ನಿನ್ನನ್ನ ಹೆಚ್ಚಿಸುವೆನು, ನಿನ್ನ ಮೂಲಕವಾಗಿ ಲೋಕದಲ್ಲಿರುವಂತ ಎಲ್ಲಾ ಜನಗಳನ್ನ ನಾನು ಆಶೀರ್ವದಿಸುವೆನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ದೇವರು ಅಬ್ರಹಾಮನೊಟ್ಟಿಗೆ ಒಡಂಬಡಿಕೆಯನ್ನ ಮಾಡಿಕೊಂಡನು. அந்த ஆபிரகாமுடைய ஒரு ஃபவுண்டேஷனா இருந்துச்சு. ಅದೇ ಅಬ್ರಹಾಮನ ಅಡಿಪಾಯವಾಗಿತ್ತು. கர்த்தர் என்னை ஐஸ்வர்யவான் ஆக்குகிறவர். ದೇವರು ನನ್ನನ್ನು ಐಶ್ವರ್ಯವಂತನಾಗಿ ಮಾಡುವವನು. என் சுய பலனோ, என்னுடைய திறமையோ, என்னுடைய தாளந்தோ, என்னுடைய முயற்சியோ என்னை வெற்றி சிறக்க பண்ணுகிறதல்ல. என் தேவன் அவருடைய உடன்படிக்கையின்படி என்னை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். ನನ್ನ ಬಲದಿಂದಲೋ, ನನ್ನ ಸಾಮರ್ಥ್ಯದಿಂದಲೋ, ನನ್ನ ತಾಲಂತುಗಳಿಂದಲೋ ಅಲ್ಲ, ಆತನು ತನ್ನ ಒಡಂಬಡಿಕೆ ಆಧಾರದಿಂದ ನನ್ನನ್ನ ಸಮೃದ್ಧಿ ಪಡಿಸುವನಾಗಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ. அதனாலதான் மெல்கிசேதேக் ராஜா வரும்போது அந்த இடத்துல ஆபிரகாமை பாராட்டும் போது, ஆபிரகாமுக்கு வாழ்த்துதலை சொல்லி அப்பத்தையும் திராட்சரசத்தை கொடுக்கும் போது, ஆபிரகாம் ஒரு விஷயத்தை அவருடைய நினைவுல கொண்டு வந்திருப்பாரு. இந்த வெற்றி என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு கொடுத்தது. அவர் கொடுத்த வெற்றியிலிருந்து நான் அவருக்கு நன்றி உள்ளவனாய், நான் அவருக்கு கொடுக்கிறவனா இருக்கிறேன். ಮೆಲ್ಕಿಜೇದಕನು ಅಬ್ರಹಾಮನನ್ನ ಸಂಧಿಸುವಾಗ ಅವನು ಆ ರೊಟ್ಟಿಯನ್ನು, ರಸವನ್ನ ತಂದು ಕೊಡುವಾಗ ಅಬ್ರಹಾಮನು ಈ ರೀತಿಯಲ್ಲಿ ನೆನೆಸಿದ್ದಾನೆ, ಈ ಜಯವನ್ನು, ಈ ಒಂದು ಸಂಪತ್ತನ್ನ ದೇವರೇ ನನಗೆ ಕೊಟ್ಟವನಾಗಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿದು ಅದರಲ್ಲಿ 10ನೇ ಒಂದು ಭಾಗವನ್ನ ಅಬ್ರಹಾಮನು ಮೆಲ್ಕಿಜೇದಕನಿಗೆ ಕೊಡುವವನಾಗಿರ್ತಾನೆ. தசம பாகம் மோசேயின் காலங்கள்ல வந்தது. ದಶಮಾಂಶ ಭಾಗವು ಮೋಶೆಯ ಕಾಲದಲ್ಲಿ ಬಂತು. ஆனா கொடுக்கணும்ன்றது
இருதயத்திலிருந்து வருகிறதா இருக்கிறது. ಕೊಡುವಂತದ್ದು ಹೃದಯದಿಂದ ಪ್ರಾರಂಭವಾಗುವಂತ ವಿಷಯ. மெல்கிசேதேக்கின் ராஜாவாகிய சலோமின் ராஜா வந்து ஆபிரகாம் கிட்ட எனக்கு தசமபாகம் கொடுன்னு சொல்லி காணிக்கை கொடு என்று சொல்லவில்லை. ಸಾಲೇಮಿನ ರಾಜನಾಗಿರುವಂತ ಮೆಲ್ಕಿ ಜೇದಕನು ಅಬ್ರಹಾಮನ ಹತ್ರ ಬಂದು ನೀನು ಹತ್ತರಲ್ಲಿ ಒಂದು ಭಾಗವನ್ನ ಕೊಡು ಎಂಬುದಾಗಿ ಕೇಳಲಿಲ್ಲ. ஆனா ஆபிரகாம் தான் அந்த சலோமின் ராஜாவுக்கு கொடுத்தாரு. ಆದರೆ ಅಬ್ರಹಾಮನೇ ಸಾಲೇಮಿನ ರಾಜನಿಗೆ ದಶಮಾಂಶವನ್ನ ಕೊಟ್ಟನು. Giving is a gratitude attitude. ಕೊಡುವಂತದ್ದು ಅದು ಒಂದು ಕೃತಜ್ಞತೆ ಭಾವವುಳ್ಳಂತ ಹೃದಯ. கொடுக்கிறதுன்றது அது நன்றி நிறைந்த இருதயமா இருக்கிறது. ಕೊಡುವಂತದ್ದು ಕೃತಜ್ಞತೆ ತುಂಬಿರುವಂತ ಹೃದಯವಾಗಿರುತ್ತದೆ. இரண்டாவது, that builds your faith in the covenant of God. ಅದು ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಂಬಿಕೆಯನ್ನ, ದೇವರ ಒಡಂಬಡಿಕೆ ಮೇಲಿರುವಂತ ನಂಬಿಕೆಯನ್ನ ಹೆಚ್ಚಿಸುತ್ತದೆ. நீங்க கொடுக்கும் போது அவருடைய உடன்படிக்கை மேல உங்களுடைய விசுவாசம் ஆதாரமாகிறது. ನೀವು ಕೊಡುವುದರಿಂದ ನಿಮ್ಮ ನಂಬಿಕೆಯು ಆತನ ಒಡಂಬಡಿಕೆಯ ಮೇಲೆ ಆಧಾರಗೊಂಡಿರುತ್ತದೆ. அப்ப நான் எவ்வளவு கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும்? ಹಾಗಾದ್ರೆ ನಾನು ಎಷ್ಟು ಕೊಡಬೇಕು, ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಕೊಡಬೇಕು? அதான் பவுல் சொல்லும்போது சொல்றாரு. ಅದಕ್ಕಾಗಿಯೇ ಪೌಲನು ಹೇಳುತ್ತಾನೆ, கொரிந்திய புஸ்தகத்துல ಕೊರಿಂಥದ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ நம்ம எடுத்து வாசிக்கலாம். ನಾವು ತೆಗೆದು ಓದೋಣ. 2 கொரிந்திய புஸ்தகம் 9வது அதிகாரம் 7வது வசனம். 2 ಕೊರಿಂಥ 9ನೇ ಅಧ್ಯಾಯ ಅದರ 7ನೇ ವಾಕ್ಯ. ಕನ್ನಡ ವಾಸಿங்க. ಪ್ರತಿಯೊಬ್ಬನು ತನ್ನ ತನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ನಿರ್ಣಯಿಸಿಕೊಂಡ ಪ್ರಕಾರ ಕೊಡಲಿ, ದುಃಖದಿಂದಾಗಲಿ ಬಲಾತ್ಕಾರದಿಂದಾಗಲಿ ಯಾರು ಕೊಡಬಾರದು, ಯಾಕೆಂದರೆ ಸಂತೋಷವಾಗಿ ಕೊಡುವವನ ಮೇಲೆ ದೇವರಿಗೆ ಪ್ರೀತಿ ಉಂಟು. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 9வது அதிகாரம் 7வது வசனம். அவனவன் வசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவான், உற்சாகமாய் கொடுக்க இடத்திலே தேவன் பிரியமாய் இருக்கிறார். எப்படி கொடுக்கணும்? ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಕೊಡಬೇಕು? கட்டாயமா இல்ல, ಅದು ಬಲವಂತದಿಂದ ಅಲ್ಲ. யாரும் உங்களை ஃபோர்ஸ் பண்ணி உங்களை கொடுக்க வைக்கிறது இல்ல. ಯಾರೋ ನಿಮ್ಮನ್ನ ಬಂದು ಬಲವಂತ ಮಾಡಿ ಆ ಬಲವಂತದಿಂದ ಕೊಡುವಂತದಲ್ಲ. பயத்தினால கொடுக்கறது இல்ல. ಭಯದಿಂದಲೂ ಕೊಡುವುದಲ್ಲ. இல்ல நான் கர்த்தர் கொடுக்கலனாக்கா எனக்கு சாபம் வந்துருமோன்னு கொடுக்கறது இல்ல. ನಾನು ಕೊಡದೆ ಹೋದ್ರೆ ದೇವರಿಂದ ನನಗೆ ಶಾಪ ಬಂದು ಬಿಡುತ್ತದೆ ಅಂತ ಭಯಪಟ್ಟು ಕೊಡುವುದಿಲ್ಲ. கொடுக்கிறதுன்றது அது உற்சாக மனதுடன் செய்கிறது. ಕೊಡುವಂತದ್ದು ಬಹಳ ಸಂತೋಷವುಳ್ಳ ಹೃದಯದಿಂದ ಮಾಡುವಂತ ವಿಷಯ. எவ்வளவு கொடுக்கணும்? ಎಷ್ಟು ಕೊಡಬೇಕು? உன் இருதயத்தில் நிர்ணயித்தபடியே, ನಿನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ನೀನು ನೇಮಕ ಮಾಡಿಕೊಂಡ ರೀತಿಯಲ್ಲಿ ನೀನು ಕೊಡಬೇಕು. பழைய ஏற்பாட்டு காலத்துல 10% ஆண்டவர் சொன்னாரு. ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ 10ರಲ್ಲಿ 1 ಭಾಗ ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಹೇಳಿದ್ರು. அப்போ 10ல 1 பங்கு கொடுக்கணும்னு சொன்னாரு. ಆವಾಗ 10ರಲ್ಲಿ 1 ಭಾಗವನ್ನ ಕೊಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ದೇವರು ಹೇಳಿದ್ರು. 100ல 10 பங்கு, 100ರಲ್ಲಿ 10. ஆனா இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல, ಆದರೆ ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆ ಕಾಲದಲ್ಲಿ ஆண்டவர் உன் இருதயத்தில் நிர்ணயித்தபடியே நீ கொடுக்க கடவான்னு சொல்றாரு. ದೇವರು ನಿನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ನೀನು ನಿರ್ಣಯಿಸಿಕೊಂಡ ಪ್ರಕಾರವಾಗಿ ಕೊಡು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾನೆ. நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கை 5வது அதிகாரத்துல பாக்குறோம். ನಾವು ಅಪೊಸ್ತಲ ಕೃತ್ಯ 5ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ. அனனியா சப்பரியாவை குறித்து பாக்குறோம். ಅನನೀಯ ಮತ್ತು ಸಫೀರಳನ್ನ ಕುರಿತು ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. அவங்களும் வந்து கொடுக்குறாங்க ஆண்டவருக்காக. ಅವರು ಸಹ ದೇವರಿಗಾಗಿ ಕೊಡುತ್ತಾರೆ. அவங்க ஒருமனப்படுறாங்க. ಅವರು ಒಂದೇ ಮನಸ್ಸುಳ್ಳವರಾಗ್ತಾರೆ. ஆனா அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்துல இருந்து நீங்க 5வது அதிகாரம் வரைக்கும் பாத்தீங்கன்னா, அங்க சபையில எல்லாரும் அவங்களுடைய கனியாட்சிகளை, நிலங்களை, வீடுகளை வித்து அப்போஸ்தலருடைய பாதத்துல கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னு வேதம் சொல்லுகிறது. ಅಪೊಸ್ತಲ ಕೃತ್ಯ 1ನೇ ಅಧ್ಯಾಯದಿಂದ 5ನೇ ಅಧ್ಯಾಯದವರೆಗೆ ನೋಡುವುದಾದರೆ, ಅಲ್ಲಿದ್ದಂತ ವಿಶ್ವಾಸಿಗಳು ತಮ್ಮ ಚಿರ ಸೊತ್ತುಗಳನ್ನ ಮಾರಿ ಅದರಲ್ಲಿ ಬಂದಂತ ಹಣಗಳನ್ನ ಅಪೊಸ್ತಲರ ಪಾದಗಳ ಕೆಳಗಡೆ ಹಾಕಿದರೆಂಬುದಾಗಿ ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. இது அனனியா சப்பரியா பாக்குறாங்க. ಇದನ್ನ ನೋಡಿದಂತ ಅನನ್ಯ ಸಫೀರಳು எல்லாரும் கொடுக்குறாங்களே, ಎಲ್ಲರೂ ಕೊಡ್ತಾರಲ್ಲ, நானும் கொடுக்குறேன். ನಾನು ಕೊಡ್ತೀನಿ. எல்லாரும் விக்கிறாங்களே, ಎಲ್ಲರೂ ಮಾರ್ತಾ ಇದ್ದಾರೆ, நானும் விக்கிறேன். ನಾನು ಮಾರಾಟ ಮಾಡ್ತೇನೆ. அப்படி இல்லங்க கொடுக்கிறது. ಆ ರೀತಿಲಿ ಅಲ್ಲ ಕೊಡುವಂತದ್ದು. கொடுக்கிறது உங்க இருதயத்துல ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கிறதான ஒரு ஏவுதலா இருக்கிறது. ಕೊಡುವಂತದ್ದು ಪವಿತ್ರಾತ್ಮನು ನಿಮ್ಮ ಒಳಗಡೆ ಪ್ರೇರೇಪಿಸಲ್ಪಡುವಂತ ವಿಷಯವನ್ನ ನೀವು ಕೊಡುವಂತದ್ದಾಗಿರುತ್ತದೆ. அது என்ன வேணா இருக்கலாம். ಅದನ್ನ ಯಾವುದು ಬೇಕಾದ್ರೂ ಆಗಿರಬಹುದು. அது உங்க பணமா இருக்கலாம், ಅದು ಒಂದು ವೇಳೆ ನಿಮ್ಮ ಹಣವಾಗಿರಬಹುದು, உங்க பொருளா இருக்கலாம், ನಿಮ್ಮ ವಸ್ತುಗಳಾಗಿರಬಹುದು, நீங்க நேசிக்கிற அதிகமான ஒரு விஷயமா இருக்கலாம், ನೀವು ಪ್ರೀತಿ ಮಾಡುವಂತ ಒಂದು ವಿಶೇಷವಾದ ವಸ್ತುವಾಗಿರಬಹುದು. ஆண்டவரை வைக்க வேண்டிய இடத்துல நீங்க எதை வச்சாலும் அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு
போராட்டம் இருந்தே இருக்கும். ದೇವರು ಇಡಬೇಕಾದಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನೀವು ಯಾವುದನ್ನಾದ್ರೂ ಇಟ್ಟಿದ್ರೆ ಆ ಒಂದು ವಿಷಯದಲ್ಲಿ ನಿಮಗೆ ಹೋರಾಟ ಉಂಟಾಗುತ್ತದೆ. அந்த இடத்துலதான் ஆண்டவர் உங்களை சேலஞ்ச் பண்றாரு. ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿಯೇ ದೇವರು ನಿಮಗೆ ಒಂದು ಸವಾಲನ್ನ ಕೊಡುತ್ತಾನೆ. ஆண்டவர் உங்களுக்கு பெருசா, உங்ககிட்ட இருக்கிற பொருள் பெருசா? ದೇವರು ನಿನಗೆ ದೊಡ್ಡ ಹೆಚ್ಚಿನವನ, ಇಲ್ಲದೆ ನಿನ್ನ ಹತ್ರ ಇರುವಂತ ವಸ್ತು ದೊಡ್ಡದ ಎಂಬುದಾಗಿ. அப்ப நம்ம கிட்ட இருக்க பணமோ பொருளோ ஆண்டவர் சொல்லும் போது நம்ம என்ன பண்றோம்? நம்ம முழு இருதயத்தோடு அவருடைய உடன்படிக்கையை நம்ம விசுவாசிக்கிறவர்களா இருக்கிறோம். ದೇವರು ಆ ವಸ್ತುವನ್ನ ಕೇಳುವಾಗ ನಾವು ಅದನ್ನ ಪೂರ್ಣ ಮನಸ್ಸಿನಿಂದ ಕೊಡುವಾಗ ನಾವು ಆತನ ಒಡಂಬಡಿಕೆಯನ್ನ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ವಿಶ್ವಾಸಿಸುತ್ತಾ ಇದ್ದೇವೆ. ஆண்டவர் உங்களை வாளாக்காமல் தலையாக்குவாரு, கீழாக்காமல் மேலாக்குவாரு. நீ விதைக்கிறத காட்டிலும் ஆண்டவர் உன்னை 30, 60, 100 மடங்கு ஆசீர்வதிப்பார் என்ற அந்த அடிப்படையான ஒரு ஃபவுண்டேஷன் ஃபெய்த் இல்லாம நீங்க என்ன கொடுத்தாலும், நீங்க என்ன விதைச்சாலும் அதனுடைய பலன் இந்த பூமியில உங்களுக்கு கிடைக்காது. ನಿಮ್ಮನ್ನ ಬಾಲವನ್ನಾಗಿ ಎಲ್ಲ ಆತನು ಶಿರಸ್ಸನ್ನಾಗಿ ಇಡುತ್ತಾನೆ. ನೀವು ಬಿತ್ತುವಂತ ಬೀಜಕ್ಕೆ ಆತನು 30ರಷ್ಟು, 60ರಷ್ಟು, ಆತನು 100ರಷ್ಟು ಪ್ರತಿಫಲವನ್ನ ಕೊಡುವವನಾಗಿರುತ್ತಾನೆ. ಯೇಸು ಸ್ವಾಮಿ சொன்னாரு, உன் வலது கை செய்கிறது உன் இடது கை கூட தெரிய வேணாம்னு சொன்னாரு. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹೇಳುವಾಗ ನೀನು ಮಾಡುವಂತ ದಾನ ಧರ್ಮಗಳಲ್ಲಿ ನಿನ್ನ ಬಲಗೈ ಮಾಡಿದ್ದು ನಿನ್ನ ಎಡಗೈಗೆ ತಿಳಿಯದಿರಲಿ ಎಂಬುದಾಗಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹೇಳಿದರು. அப்ப சீக்ரெட் ஆஃபரிங் நம்ம லைஃப்ல இருக்கு. ಹಾಗಾದ್ರೆ ರಹಸ್ಯವಾದ ಕಾಣಿಕೆಗಳೆಂಬುವಂಥದ್ದು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇದೆ. ಮನುಷ್ಯ பார்க்கிறதுக்காக அல்ல, ಮನುಷ್ಯರು ನಮ್ಮನ್ನ ನೋಡುವುದಕ್ಕಾಗಿ ಅಲ್ಲ. உங்க இருதயத்தில் நீங்க ஆண்டவருக்கு நிர்ணயித்த அந்த காணிக்கையை, நீங்க உடன்படிக்கையை விசுவாசித்து நீங்க விதைக்கும் போது அந்த காணிக்கை ஆண்டவருக்கு முன்பாக உகந்த வாசனையா இருக்கிறது. ದೇವರ ಮುಂದೆ ನೀವು ನಿರ್ಣಯಿಸಿದಂತ ಆ ಕಾಣಿಕೆಯನ್ನ ದೇವರಿಗಾಗಿ ನೀವು ಬಿತ್ತುವಾಗ ದೇವರಿಂದ ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನ ನೀವು ಹೊಂದುವವರಾಗಿರ್ತೀರಾ. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஐஸ்வர்யத்தை பெருக பண்ணுவது அவர் உண்மையுள்ளவரா இருக்கிறாரு. ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ದೇವರು ನಿಮ್ಮ ಐಶ್ವರ್ಯವನ್ನ ಹೆಚ್ಚಿಸುವಂತದ್ದು ದೇವರು ಇಷ್ಟಪಡುವಂತ ಒಂದು ವಿಷಯವಾಗಿದೆ. ಅದதான் ஆபிரகாம் தைரியமா சொல்றாரு, கர்த்தர் என்னை ஐஸ்வர்யவான் ஆக்குவாரு, நீ என்ன ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் என்று சொல்லாதபடிக்கு. ಅದನ್ನೇ ಅಬ್ರಹಾಮನು ಹೇಳುತ್ತಾನೆ, ಕರ್ತನು ನನ್ನನ್ನು ಐಶ್ವರ್ಯವಂತನಾಗಿ ಮಾಡುತ್ತಾನೆ, ನೀನು ನನ್ನನ್ನು ಐಶ್ವರ್ಯವಂತನಾಗಿ ಮಾಡಬೇಡ ಎಂಬುದಾಗಿ. பாருங்க, மனுஷனால் வரதான உயர்வு, மனுஷனால் வரதான எல்லா ஆசீர்வாதமும் டெம்பரவரிங்க. ஆனா கர்த்தரை நீங்க உங்க வாழ்க்கையில நடுவாய் வைத்து உங்க ஐஸ்வர்யத்திலையும் உங்க பொருள்லயும் உங்க எல்லா சம்பத்திலையும் அவரை நீங்க மகிமைப்படுத்தும் போது அவர் உங்களை நிச்சயமாய் உயர்த்தி உங்களை மேன்மைப்படுத்துவார் என்பதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ಮನುಷ್ಯನು ಕೊಡುವಂತದ್ದು ಎಲ್ಲವೂ ಸಹ ತಾತ್ಕಾಲಿಕವಾದದ್ದು. ಆದರೆ ದೇವರು ನಿಮ್ಮನಿಗೆ ಕೊಡುವುದಾದ್ರೆ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ ಉನ್ನತ ಸ್ಥಿತಿಗೆ ಆತನ ತರುವಾತನಾಗಿರ್ತಾನೆ. ನಿಮ್ಮನ್ನ ಉನ್ನತ ಸ್ಥಿತಿಗೆ ಐಶ್ವರ್ಯವಂತರನ್ನಾಗಿ ನಿಮ್ಮನ್ನ ಆತನ ನಿಲ್ಲಿಸಲಿಕ್ಕೆ ಆತನು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. மார்க் புஸ்தகத்துல பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து ஒரு நாள் காணிக்கை பெட்டி முன்னால் உட்கார்ந்து கொண்டிருந்தாரு. ಮಾರ್ಕನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆಯಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಒಂದು ದಿನ ಆ ಕಾಣಿಕೆ ಪೆಟ್ಟಿಗೆ ಹತ್ರ ಆತನು ಕೂತುಕೊಂಡಿದ್ದನು. ಎಲ್ಲ ஐஸ்வர்யவான்கள் காணிக்கை போடுறாங்க. ಎಲ್ಲ ಐಶ್ವರ್ಯವಂತರು ಬಂದು ತಮ್ಮ ಕಾಣಿಕೆಗಳನ್ನು ಹಾಕಿದ್ರು. அந்த காலத்துல இன்னைக்கு நம்ம மறைச்சி என்ன போடுறோம் பாஸ்டருக்கு தெரியக்கூடாது, யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு போடுறோம். ஆனா இயேசு காணிக்கை பெட்டிக்கு முன்னாலே உட்கார்ந்து யார் என்ன போடுறாங்கன்னு பார்த்துன்னு இருக்காரு. ಇವತ್ತು ನಾವು ಕಾಣಿಕೆಯನ್ನು ಹಾಕುವಾಗ ನಮ್ಮ ಕಾಣಿಕೆಯನ್ನು ಯಾವ ಸೇವಕರು ಯಾರು ನೋಡಬಾರದು ಎಂಬುದಾಗಿ ಬಹಳ ನಾವು ಅದನ್ನ ಬಚ್ಚಿಟ್ಟು ಹಾಕುವವರಾಗಿರ್ತೇವೆ. ಆ ಕಾಲದಲ್ಲಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಅವಳು ಕಾಣಿಕೆಯನ್ನು ಹಾಕುವಾಗ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಆ ಕಾಣಿಕೆ ಪೆಟ್ಟಿಗೆಯನ್ನು ನೋಡುತ್ತಾನೆ ಇದ್ದರು. அந்த காணிக்கையில் ஐஸ்வர்யவான்கள் போடுற காணிக்கையோ பாக்குறாரு. ಆ ಕಾಣಿಕೆಯಲ್ಲಿ ಐಶ್ವರ್ಯವಂತರು ಹಾಕುವ ಕಾಣಿಕೆಯನ್ನು ಸಹ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನೋಡಿದರು. அங்க ஒரு விதவை என்ன பண்றாங்க, தங்கிட்ட இருந்ததான அந்த காணிக்கை கொண்டு வராங்க. ಅಲ್ಲಿದ್ದಂತ ಒಬ್ಬ ವಿಧವೆ ತನ್ನ ಹತ್ರ ಇದ್ದಂತ ಕಾಣಿಕೆಯನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬರುತ್ತಾಳೆ. வேதம் சொல்லுகிறது, தன் ஜீவனுக்கு தன்னுடைய வாழ்வாதாரமா இருந்த அந்த காசை 2 காசை எடுத்து அவங்க போட்டாங்கன்னு சொல்லுகிறது. ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ, ಅವಳ ಜೀವನ ಅಂಶವೊಂದರಲ್ಲಿ ಇದ್ದಂತ 2 ನಾಣ್ಯಗಳನ್ನ ಅವಳು ದೇವರಿಗಾಗಿ ಕೊಡುತ್ತಾಳೆ. That takes faith. ಅದು ನಂಬಿಕೆಯನ್ನ ಆಧಾರಗೊಂಡಿದ್ದಾಗಿದೆ. இன்னைக்கு உங்ககிட்ட அதிகமா இருக்கும் போது அதுல கொடுக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க. ನಿಮ್ಮ ಹತ್ರ ಅಧಿಕವಾಗಿ ಇರುವಾಗ ಅದರಲ್ಲಿ ಕೊಡುವಂತದ್ದು ಒಂದು ದೊಡ್ಡ ವಿಷಯವಾಗಿರುವುದಿಲ್ಲ. உங்களுக்கு 1000 ரூபாய் இருக்கும் போது ஆண்டவருக்கு 200 ரூபாய் கொடுக்கிறது பெரிய விஷயம் இல்ல. ನಿಮ್ಮ ಹತ್ರ 1000 ರೂಪಾಯಿ ಇರುವಾಗ ಅದರಲ್ಲಿ 200 ರೂಪಾಯಿ ದೇವರಿಗೆ ಕೊಡುವುದು ದೊಡ್ಡ ವಿಷಯವಾಗಿರುವುದಿಲ್ಲ. ஆனா உங்ககிட்ட வெறும் 1000 ரூபாய் தான் இருக்கு.
ಆದ್ರೆ ನಿಮ್ಮ ಹತ್ರ ಬೇರೆ 1000 ರೂಪಾಯಿ ಮಾತ್ರ ಇದೆ. அந்த 1000 ரூபாவும் நாளைக்கு ஏதோ ஒரு தேவை இருக்கு. ಆ 1000 ರೂಪಾಯಿಯಲ್ಲೂ ಸಹ ನಾಳೆ ಅದರ ಅವಶ್ಯಕತೆ ಇದೆ. ஏதோ ஒரு பில் நீங்க கிளியர் பண்ணும். ಯಾವುದೋ ಒಂದು ಶುಲ್ಕವನ್ನು ಪಾವತಿ ಮಾಡಬೇಕು. ஆனா ஆண்டவர் அந்த 1000 ரூபாவை கொடுன்னு சொல்லும்போது ಆ 1000 ರೂಪಾಯಿಯನ್ನ ದೇವರು ಕೊಡು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ அந்த இடத்துல உங்களுக்கு விசுவாசமும் ஆண்டவர் மேல் உள்ளதான அந்த உடன்படிக்கை மேல் இருக்கிறதான நம்பிக்கையும் தேவைப்படுகிறது. ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಆ ದೇವರು ಮಾಡಿದ ಒಡಂಬಡಿಕೆ ಮೇಲೆ ನಂಬಿಕೆಯು ನಿಮಗೆ ಬೇಕಾಗಿರುತ್ತದೆ. இந்த விதையை நான் விதைச்சேனாக்கா இந்த விதை என் வாழ்வாதாரத்துக்கு இருக்கிற இந்த விதையை நான் விதைச்சாலும் கர்த்தர் என் வீட்டை அவர் கட்டுவார், என்னை அவர் பசியா விட மாட்டாரு. சிங்க குட்டிகள் பட்டினியா இருந்து தாழ்ச்சி அடையோ நான் கர்த்தரை நம்பி விதைக்கும் போது என் குடும்பம் ஆஸ்வதிக்கப்படுகிறதா இருக்கிறது. ನನ್ನ ಕುಟುಂಬದ ಒಂದು ಜೀವನಾಂಶಕ್ಕಿಟ್ಟಿರುವಂತ ಈ ಒಂದು ವಿಷಯವನ್ನ, ಈ ಒಂದು ಕಾಸನ್ನ ನಾನು ಆತನ ರಾಜ್ಯಕ್ಕಾಗಿ ಆತನಿಗಾಗಿ ನಾನು ಕೊಡುವಾಗ ದೇವರು ನನ್ನನ್ನ ಯಾವ ಹಸಿವಿನಿಂದಲೂ ಯಾವ ಒಂದು ಕಷ್ಟದಿಂದಲೂ ಆತ ನಡೆಸುವುದಿಲ್ಲ. ಪ್ರಾಯದ ಸಿಂಹಗಳಾದರೂ ಒಟ್ಟೆಗಿಲ್ಲದೆ ಹಸಿದಾವು ಆತನನ್ನೇ ಬೇಡಿಕೊಳ್ಳುವ ಯಾರಿಗಾದ್ರೂ ಏನು ಕಡಿಮೆ ಇಲ್ಲದೆ ಆತನು ಕೊಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. அப்ப உங்க ஆவியில நீங்க நடத்தப்படணும். ಹಾಗಾದ್ರೆ ನೀವು ನಿಮ್ಮ ಆತ್ಮದಲ್ಲಿ ಮೊದಲು ನಡೆಸಲ್ಪಡಬೇಕು. ஆண்டவருக்காக நான் எதை விதைக்கணும், ದೇವರಿಗಾಗಿ ನಾನು ಯಾವುದನ್ನ ಬಿತ್ತಬೇಕು, எவ்வளவு விதைக்கணும், ಎಷ್ಟನ್ನ ಬಿತ್ತಬೇಕು, ஆண்டவர் என்ன சொன்னாலும் ದೇವರು ಏನನ್ನ ಹೇಳಿದ್ರು ಸಹ சந்தேகப்படாம ಸಂಶಯವನ್ನ பயப்படாம ಭಯಪಡದೆ இதை நான் ரிலீஸ் பண்ணனா ಇದನ್ನ ನಾನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿದ್ರೆ ஆண்டவர் என் வீட்டை கட்டுகிறவரா இருக்கிறாரு. ದೇವರು ನನ್ನ ಮನೆಯನ್ನ ಕಟ್ಟುವವನಾಗಿದ್ದಾನೆ. ஆண்டவர் என் கடனை மாற்றுகிறவரா இருக்கிறாரு. ದೇವರು ನನ್ನ ಸಾಲವನ್ನ ಪರಿಸ್ಥಿತಿಗಳನ್ನ ಬದಲಾವಣೆ ಮಾಡುವವನಾಗಿರುತ್ತಾನೆ. ஆண்டவர் அவரை விசுவாசிக்கிறதுக்கு தான் என்னை இந்த இடத்துல விதைக்க வைக்கிறாரு. ದೇವರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆಯನ್ನ ಹುಟ್ಟಿಸುವುದಕ್ಕಾಗಿನೇ ದೇವರು ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಆ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನ ನಮ್ಮ ಕೈಲಿ ಬಿತ್ತಿಸುತ್ತಾನೆ. சில பேர் கேட்பாங்க, கொடுத்தாதான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரா? ಕೆಲವೊಬ್ರು ಕೇಳ್ತಾರೆ, ದೇವರು ಕೊಟ್ರೇನೆ ಮಾತ್ರ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡ್ತಾನಾ? நிச்சயமா அப்படி கிடையாது. ನಿಶ್ಚಯವಾಗಿ ಆ ರೀತಿಯಲ್ಲಿ ಅಲ್ಲ. நீங்க கொடுக்கலனாலும் உங்களுடைய அனுதின ஆகாரத்தை ஆண்டவர் கொடுக்கிறாரு. ನೀವು ಕೊಡದೇ ಇದ್ರೂ ಸಹ ದೇವರು ನಿಮಗೆ ಬೇಕಾದ ಅನುದಿನದ ಆಹಾರವನ್ನ ಕೊಡುವಾತನಾಗಿರುತ್ತಾನೆ. கொடுக்கிறது என்றது ஒரு லா. ಕೊಡುವಂತದ್ದು ಒಂದು ಶಾಸ್ತ್ರವಾಗಿದೆ. எப்படி மேல 3 மாடிக்கு மேல நான் போய் ஏறி நின்று கீழே ஜம்ப் பண்ணனாக்கா என்னுடைய பாடி பூமியை டச் பண்ணுமா இல்ல நான் மேல பறப்பனா? ಒಂದು ವೇಳೆ ಈ ರೀತಿಯ ಒಂದು ಉದಾಹರಣೆಯನ್ನ ಹೇಳುವುದಾದರೆ, ಒಂದು ಮೇಲಂತಸ್ತಿನ ಮೇಲೆ ನಿಂತುಕೊಂಡು ನಾನು ಕೆಳಗೆ ಧುಮುಕುವುದಾದ್ರೆ ನಾನು ಬಂದು ನೆಲಕ್ಕೆ ತಾಕುತ್ತೇನಾ, ಇಲ್ಲದೆ ಹೋದ್ರೆ ನಾನು ಮೇಲಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೇನಾ? எந்த மனுஷன் 3வது மாடியில இருந்து குதிச்சாலும் அந்த புவியியல் சட்டம் என்ன பண்ணும், கிராவிட்டி லா அந்த மனுஷனை கீழே தான் கொண்டு வரும். ಆ ಭೂಮಿಯಲ್ಲಿರುವಂತ ನಿಯಮವು ಎಂತ ಮನುಷ್ಯನೇ ಮೇಲಿನಿಂದ ಧುಮುಕುವುದಾದರೆ ಅವನು ಕೆಳಗೆ ಬರುತ್ತಾನೆ ವಿನಃ ಮೇಲಕ್ಕೆ ಹೋಗುವುದಿಲ್ಲ. அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும், ಅವನು ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ವ್ಯಕ್ತಿಯಾಗಿದ್ರು ಸಹ அவனுக்கு அந்த புவியெல்லா என்ன ஆகாது, கீழ்ப்படியாது. ಅವನಿಗೆ ಆ ಒಂದು ಭೂಮಿಯ ನಿಯಮವು ಒಳಪಡುವುದಿಲ್ಲ. அந்த புவியல் லாக்கு அவன் ஆப்போசிட்டா ஏதாவது பண்ணாதான் அவனால பறக்க முடியும். ಅವನು ಆ ಒಂದು ಭೂಮಿಗೆ ಪ್ರಕೃತಿಯಾದ ನಿಯಮಕ್ಕೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಏನೋ ಒಂದು ವಿಷಯವನ್ನ ಮಾಡುವುದಾದ್ರೆ ಅವನು ಹಾರಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. அவன் குதிக்கும் போது ஒரு ಪ್ಯಾರಾಶೂಟ್ போட்டு குதிச்சாதான் அவனால பறக்க முடியும். ಒಂದು ವೇಳೆ ಅವನು ಧುಮುಕುವಾಗ ಅವನೊಂದು ಪ್ಯಾರಾಶೂಟ್ ಅನ್ನು ಹಾಕಿಕೊಂಡು ಧುಮುಕುವುದಾದ್ರೆ ಅವನು ಹಾರಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. ஆனா அவன் எந்த மாதிரி மனுஷனா இருந்தாலும், எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும் கீழே குதிச்சானா ಅವನ್ ಕೀழே தான் வருவான். ಅವನು ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ವ್ಯಕ್ತಿಯಾಗಿದ್ರು, ಅವನು ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ವ್ಯಕ್ತಿಯಾಗಿದ್ರು ಸಹ ಅವನು ಧುಮುಕುವುದಾದರೆ ಅವನು ಕೆಳಗಿನೇ ಬಂದು ಬೀಳುವವನಾಗಿರ್ತಾನೆ. அதுதான் புவியியல் சட்டம். ಅದು ಪ್ರಾಕೃತಿಕವಾದ ನಿಯಮ. ஒரு விதைக்கிறதான விவசாயி அவன் போய் தன்னுடைய நிலத்துல விதைக்கும் போது அவனுக்கு நிச்சயமா தெரியும் இது பலனை கொண்டு வரும் என்று. ಒಬ್ಬ ಬೀಜ ಬಿತ್ತುವವನಿಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತು, ಈ ಒಂದು ಬೀಜವನ್ನ ಬಿತ್ತುವಾಗ ಖಂಡಿತವಾಗಿ ಇದು ಫಲವನ್ನ ಕೊಡುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ. ஏன்னா அதுதான் அந்த நிலத்துடைய லா. ಅದೇ ಆ ಒಂದು ನೆಲದಲ್ಲಿರುವಂತ ನಿಯಮ. இந்த விதைக்கு அந்த நிலம் நிலத்துல விதைய போடும் போது அந்த விதை நிச்சயமாய் வளர்கிறதா இருக்கிறது. ಈ ಒಂದು ಬೀಜವನ್ನ ಆ ನೆಲದಲ್ಲಿ ಹಾಕುವಾಗ ನಿಶ್ಚಯವಾಗಿ ಅದು ಬೆಳೆದು ಫಲವನ್ನ ಕೊಡುವಂತದಾಗಿರುತ್ತದೆ. ஆனா அவன் விதைய விதைக்காம, ಆದರೆ ಅವನು ಬೀಜವನ್ನ ಬಿತ್ತದೆ நிலத்துக்கிட்ட போய் ಆ ನೆಲದ ಹತ್ರ ಹೋಗಿ எனக்கு அறுவடை இல்லனாக்கா, ನನಗೆ ಸುಗ್ಗಿ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ அவன் எவ்வளவு டைம் சொன்னாலும் ಅವನು ಎಷ್ಟೇ ಬಾರಿ ಅದನ್ನ ಹೇಳಿದ್ರು அந்த அறுவடை
அறுவடையை பார்க்க முடியாது. ಅಲ್ಲಿ ಅವನು ಸುಗ್ಗಿಯನ್ನ ನೋಡ್ಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವೇ ಇಲ್ಲ. அதே போலதான் ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ஆண்டவருடைய உடன்படிக்கை, ದೇವರ ಒಡಂಬಡಿಕೆಯೂ ಸಹ, நீங்க கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். ನೀವು ಕೊಡಿರಿ ನಿಮಗೆ ಕೊಡಲ್ಪಡುತ್ತದೆ. பவுல் வந்து அவருடைய நிருபங்களை எழுதும் போது எழுதுறாரு, வாங்குவதை காட்டிலும் கொடுப்பது நல்லது என்று இயேசுவே சொல்லி இருக்கிறாரு. ಪೌಲನು ತನ್ನ ಪತ್ರಿಕೆಯಲ್ಲಿ ಹೇಳುವಾಗ ಹೇಳ್ತಾನೆ, ತೆಗೆದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕಿಂತ ಕೊಡುವುದೇ ಹೆಚ್ಚಿನ ಭಾಗ್ಯ ಎಂಬುದಾಗಿ ನಮ್ಮ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೇ ಹೇಳಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்றாரு, நாம் வந்து வாங்குவதை காட்டிலும் கொடுப்பது நல்லது என்று நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்லி இருக்காரு என்று சொல்லி. ಅಪೊಸ್ತಲನಾದಂತ ಪೌಲನು ಹೇಳುತ್ತಾನೆ, ತೆಗೆದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕಿಂತ ಕೊಡುವುದೇ ಹೆಚ್ಚಿನ ಭಾಗ್ಯವೆಂಬುದಾಗಿ ನಮ್ಮ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೇ ಹೇಳಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ. அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 35வது வசனம் சொல்லுகிறது. ಅಪೊಸ್ತಲ ಕೃತ್ಯ 20ನೇ ಅಧ್ಯಾಯ 35ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. See, giving is an attitude, it's a gratitude. ಕೊಡುವಂತದ್ದು ನಮ್ಮ ಸ್ವಭಾವವಾಗಿದೆ, ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಅದು ಕೃತಜ್ಞತಾ ಭಾವವುಳ್ಳದಾಗಿರುತ್ತದೆ. அது அப்பாவுடைய இருதயம், ಅದು ತಂದೆಯ ಹೃದಯ. அது இப்படிதான் கொடுக்கணும்னு இல்ல, ಅದನ್ನ ಈ ರೀತಿಯಲ್ಲೇ ಕೊಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಅಲ್ಲ, இவ்வளவுதான் கொடுக்கணும்னு இல்ல, ಇಷ್ಟೇನೆ ಕೊಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಅಲ್ಲ. உங்க இருதயத்துல ஆண்டவர் என்ன தீர்மானத்தை கொடுக்கிறாரோ, என்ன நிச்சயத்தை கொடுக்கிறாரோ, எதை கொடுக்கணும்னு சொல்றாரோ அதை நீங்க சந்தோஷமா ரிலீஸ் பண்ணி பாருங்க. அதுல அவர் உடன்படிக்கையை காக்கிற தேவனா இருக்கிறாரு. ದೇವರು ಯಾವುದನ್ನ ಕೊಡಲಿಕ್ಕೆ ನಿಮ್ಮ ಹೃದಯವನ್ನ ಪ್ರೇರೇಪಿಸುತ್ತಾನೋ, ಎಷ್ಟು ಕೊಡಲಿಕ್ಕೆ ಪ್ರೇರೇಪಿಸ್ತಾನೋ, ಯಾವುದನ್ನ ಕೊಡಲಿಕ್ಕೆ ಯಾವುದನ್ನ ಕೊಡಬೇಕಂತ ದೇವರು ನಿಮಗೆ ಪ್ರೇರೇಪಣೆ ಕೊಡ್ತಾನೋ ಅದನ್ನ ಕೊಡುವಾಗ ನಿಮಗಿರುವಂತ ಆಶೀರ್ವಾದವನ್ನ ದೇವರು ಬಿಡುಗಡೆ ಮಾಡುವವನಾಗಿರುತ್ತಾನೆ. லூக்காவின் புஸ்தகத்துல சொல்லப்படுகிறது, அமுக்கி குலுக்கி உன் மடியில் சரிந்து விழும்படிக்கு ஆண்டவர் கொடுக்கிறவரா இருக்கிறாரு. ಲೂಕನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆಯಲ್ಲಿ ಆತನು ಹೇಳುತ್ತಾನೆ, ನಿನ್ನ ಕೊಡುವಾಗ ಆತನು ನಿನಗೆ ಕೊಡುತ್ತಾನೆ ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಎಂಬುದಾಗಿ ನೋಡುವಾಗ ಜಡಿದು ಅಳ್ಳಾಡಿಸಿ ಹೊರ ಚೆಲ್ಲುವ ಹಾಗೆ ಆತನ ಮಡಿಲಲ್ಲಿ ಆತನು ಸುರಿಯುವ ಎಂಬುದಾಗಿ ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. மல்கியா, பழைய உடன்படிக்கை மல்கியாவின் புஸ்தகம் 3 அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளா போக மட்டும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொல்றாரு. ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಮಲಾಕ್ಯ ಪುಸ್ತಕ 3ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಓದುವಾಗಲೂ ಸಹ ಹೇಳುತ್ತದೆ, ನಾನು ಆಕಾಶದ ದ್ವಾರಗಳನ್ನ ತೆರೆದು ಸುವರಗಳನ್ನ ಏರಾಳವಾಗಿ ಸುರಿಸುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಹೇಳುತ್ತಾನೆ. 2 விஷயம் நீங்க கொடுக்கணும் வரும்போது, ಕೊಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಬರುವಾಗ 2 ವಿಷಯ. ஒண்ணு, இது என்னுடைய சாமர்த்தியம் இல்ல, ಮೊದಲನೇದಾಗಿ ಅದು ನನ್ನ ಸಾಮರ್ಥ್ಯವಲ್ಲ, இது கர்த்தர் எனக்கு கொடுத்ததான ஈவு, ಇದು ನನಗೆ ದೇವರು ಕೊಟ್ಟಂತ ವರ. இந்த வேலை, இந்த ஐடியாஸ், இந்த பிசினஸ், என் திறமை, என் சாமர்த்தியம் எல்லாம் எனக்கு ஆண்டவர் கொடுத்தது. இதுல நான் அவருக்கு நன்றி உள்ளவனா, விசுவாசத்தோடு கூட நான் அவருக்கு அந்த உடன்படிக்கையை நான் விசுவாசித்து அவருக்கு நான் இதை கொடுக்கிறவனா இருக்கிறேன். ನನ್ನ ಕೆಲಸ, ನನ್ನ ವ್ಯಾಪಾರ, ನನ್ನ ತಾಲಂತು ಇದೆಲ್ಲವೂ ಸಹ ದೇವರು ಕೊಟ್ಟಂತದ್ದು. ದೇವರು ಕೊಟ್ಟದನ್ನ ದೇವರಿಗೆ ನಾನು ನಂಬಿಗಸ್ತಿಕೆ ಉಳ್ಳವನಾಗಿ ನಾನು ಕೊಡುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಕೊಡುವಾಗ ಆತನು ನಮ್ಮನ್ನ ಏರಾಳವಾಗಿ ಆಶೀರ್ವದಿಸುವವನಾಗಿರುತ್ತಾನೆ. பழைய ஏற்பாட்டுல 10% நம்ம பாக்குறோம் தசம பாகத்தை. ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ 10ರಲ್ಲಿ 1 ಭಾಗ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. இந்த காலத்துல உங்க தசம பாகம் எவ்வளவு பர்சன்ட் உங்க இருதயத்துல நீங்க நிர்ணயிக்கணும். ஆண்டவர் கொடுக்கிறதான ஒரு ஏவுதலின்படி நீங்க விதைக்கிறவங்களா இருக்கணும். ಈಗ ಆ ದಶಮಾಂಶವು ಆ 10ರಲ್ಲಿ 1 ಭಾಗ ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ಆದರೆ ದೇವರು ಹೇಳ್ತಾನೆ, ನಿನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ನಿರ್ಣಯಿಸಿಕೊಂಡಷ್ಟು ನೀನು ದೇವರಿಗೆ ಕೊಡಬಹುದು. அப்போஸ்தலர் அந்த முதல் அதிகாரத்துல 5ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது ஜனங்க அவங்க இருதயத்துல என்ன வந்தது, இடத்தை வித்தாங்க, நிலத்தை வித்தாங்க, வீட்டை வித்தாங்க, அதெல்லாம் கொண்டு வந்து சபைக்கு கொடுத்தாங்க. ಅಪೊಸ್ತಲ ಕೃತ್ಯ 1ನೇ ಅಧ್ಯಾಯದಿಂದ 5ನೇ ಅಧ್ಯಾಯದವರೆಗೆ ಓದುವಾಗ ಜನಗಳು ತಮ್ಮ ಸ್ಥಿರ ಸೊತ್ತುಗಳೆಲ್ಲವನ್ನ ಮಾರಿ ಬಂದಂತ ಎಲ್ಲ ಹಣಗಳನ್ನ ತಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ನಿರ್ಣಯಿಸಿಕೊಂಡ ಪ್ರಕಾರವಾಗಿ ಕೊಟ್ಟರು. நீங்க இன்னொருத்தவங்க வித்து கொடுக்குறாங்க, நீங்க வித்து கொடுக்காதீங்க. ಇನ್ನೊಬ್ಬರು ತಮ್ಮ ನೆಲವನ್ನ ಮಾರಾಟ ಮಾಡಿ ಅವರು ದುಡ್ಡನ್ನ ಕೊಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನೆನೆಸಿ ನೀವು ಅದನ್ನ ಮಾಡಬೇಡ್ರಿ. ஆண்டவர் உங்க இருதயத்துல என்ன பேசுறாரோ அதை செய்யுங்க. ದೇವರು ನಿಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಯಾವುದನ್ನ ಮಾತನಾಡುತ್ತಾನೋ ಅದನ್ನ ನೀವು ಮಾಡ್ರಿ. சந்தோஷமா செய்யுங்க, ಸಂತೋಷವಾಗಿ ಅದನ್ನ ಮಾಡ್ರಿ, மனரம்யமா செய்யுங்க, ಬಹಳ ಉತ್ಸಾಹದಿಂದ ಮಾಡ್ರಿ. ஆனா இந்த இடத்துல நம்ம பாக்குறோம், அனனியா சப்பரியா என்ன பண்ணாங்க, ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಅನಾನಿಯ ಮತ್ತು ಸಫೀರಳು ಏನು ಮಾಡಿದ್ರು, அவங்க ஒருமனப்பட்டாங்க. ಅವರು ಏಕ ಮನಸ್ಸುಳ್ಳವರಾಗಿದ್ದರು. இன்னைக்கு கணவன் மனைவி ஒரு மனமா இருக்கிறது ரொம்ப நல்லது. ಇವತ್ತು ಗಂಡ ಮತ್ತು ಹೆಂಡತಿ ಒಮ್ಮನಸ್ಸಾಗಿರುವುದು ಬಹಳ ಒಳ್ಳೆಯದು. எப்படி ஒரு மனம் இருக்கணும்ன்றதுக்கு அவங்க ஒரு நல்ல
எக்ஸாம்பிள். ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಐಕ್ಯವಾಗಿರಬೇಕೆಂಬುದಕ್ಕೆ ಅವರು ಒಂದು ಉದಾಹರಣೆ ಆಗಿದ್ದಾರೆ. ஆனா எதுல ஒரு மனமா இருக்க கூடாதுன்றதுக்கும் அவங்க ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ಯಾವುದರಲ್ಲಿ ನಾವು ಐಕ್ಯವಾಗಿ ಇರಬಾರದೆಂಬುದಕ್ಕೂ ಸಹ ಅವರು ಒಂದು ಒಳ್ಳೆ ಉದಾಹರಣೆ ಆಗಿದ್ದಾರೆ. இன்னைக்கு கொடுக்கிற விஷயம் வரும்போது கணவன் மனைவி நீங்க ஒருமனப்படுங்க. இத நாங்க விதைக்கும் போது எங்க வீட்டை கர்த்தர் கட்டுகிறவரா இருக்கிறாரு. ಇವತ್ತು ಗಂಡ ಹೆಂಡತಿಯರು ಕೊಡುವ ವಿಷಯದಲ್ಲಿ ಐಕ್ಯತೆ ಉಳ್ಳವರಾಗಿರಿ. ಇದನ್ನು ನಾನು ದೇವರಿಗಾಗಿ ಕೊಡುವಾಗ ದೇವರು ನನ್ನ ಕುಟುಂಬವನ್ನ ಏರಾಳವಾಗಿ ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಕೊಡಿರಿ. சந்தேகப்படாதீங்க, ಸಂಶಯ ಪಡಬೇಡ್ರಿ, பயப்படாதீங்க, ಭಯಪಡಬೇಡ್ರಿ, நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீங்க. ನಾಳೆಯ ದಿನವನ್ನ ಕುರಿತು ಭಯಪಡಬೇಡ್ರಿ. இவங்க இருதயத்துல ஒரு தீர்மானம் பண்ணாங்க. ಇವರು ತಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಒಂದು ತೀರ್ಮಾನವನ್ನ ಮಾಡಿದರು. நம்மளுடைய கனியாட்சிகளை வித்துடலாம், ನಮ್ಮ ಎಲ್ಲ ಚಿರ ಸೊತ್ತುಗಳನ್ನ ಮಾರಿ ಬಿಡೋಣ, சர்ச்சைக்கு கொடுத்துடலாம், ಎಲ್ಲವನ್ನ ಸಭೆಗೆ ಕೊಟ್ಟು ಬಿಡೋಣ. அவங்க கையில நிலம் இருக்கிற வரைக்கும் ஒரே மனதா இருந்தாங்க. ಅವರ ಹತ್ರ ಆ ನೆಲವು ಆ ಭೂಮಿ ಇರುವ ತನಕ ಒಂದೇ ಮನಸ್ಸುಳ್ಳವರಾಗಿದ್ದರು. ಅದ ವಿಕ್ಕಿற வரைக்கும் ஒரே மனசா இருந்தாங்க. ಅದನ್ನ ಮಾರಾಟ ಮಾಡುವ ತನಕೂ ಒಂದೇ ಮನಸ್ಸುಳ್ಳವರಾಗಿದ್ದರು. ஆனா கையில பணம் வந்தவனியே ಆ ಹಣವು ಅವರ ಕೈಯಲ್ಲಿ ಬಂದ ತಕ್ಷಣ பண ஆசை வந்துச்சு. ಅವರಿಗೆ ಹಣದ ಆಸೆ ಹುಟ್ಟಿತು. இந்த பண ஆசை என்ன பண்ணுச்சு? ಹಣದ ಆಸೆ ಅವರನ್ನ ಏನ್ ಮಾಡ್ತು? அவங்க ஃபியூச்சருக்கான பயத்தை கொண்டு வந்துச்சு. ಅವರ ಭವಿಷ್ಯಕ್ಕಿರುವಂತ ಭಯವನ್ನ ಅವ್ರ ಹೃದಯದಲ್ಲಿ ಕೊಂಡು ಬಂತು. எல்லாரும் மாதிரி நம்மளும் எல்லாத்தையும் கொடுத்துட்டோம்னா நாளைக்கு என்ன பண்ணுவோம்? ಎಲ್ಲರ ರೀತಿಯಲ್ಲಿ ಎಲ್ಲವನ್ನ ನಾವು ಕೊಟ್ಟು ಬಿಟ್ರೆ ನಾವು ನಮ್ಮ ಜೀವಿತಕ್ಕೆ ಏನು ಮಾಡೋಣ? உடனே 2 பேரும் ஒருமனப்பட்டாங்க. ತಕ್ಷಣವೇ ಅವರು ಮತ್ತೆ ಒಮ್ಮನಸಾದರು. பாதியை அப்படியே சுட்டி வச்சிருவோம். ಅದರಲ್ಲಿ ಬಂದಂತ ಅರ್ಧವನ್ನ ನಾವು ಪ್ರತ್ಯೇಕವಾಗಿ ಎತ್ತಿಡೋಣ. இன்னும் பாதியை மட்டும் பாஸ்டர் கொடுக்கும், அவனை கேட்க போறாரு. ಇನ್ನು ಅರ್ಧ ಭಾಗವನ್ನ ಸೇವಕರಿಗೆ ಕೊಡೋಣ, ಅವ್ರೇನ್ ಕೇಳ್ತಾರ? ஆண்டவருக்கு நம்ம பணம் முக்கியமே இல்ல. ದೇವರಿಗೆ ನಮ್ಮ ಹಣವು ಮುಖ್ಯ ಅಲ್ಲ. வானமும் பூமியும் படைத்தவர், உங்களையும் என்னையும் படைத்தவர். ಭೂಮಿ ಆಕಾಶವನ್ನ ಉಂಟು ಮಾಡಿದವನು, ನನ್ನನ್ನು ನಿನ್ನನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದವನು. வெள்ளியும் பொண்ணும் அவருடையது. ಬೆಳ್ಳಿ ಮತ್ತು ಬಂಗಾರವು ಎಲ್ಲವೂ ಆತನದು. அவருக்கு என்ன கொடுக்க முடியும்? ಆತನಿಗೆ ನಾವು ಏನನ್ನ ಕೊಡ್ಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ? சாலமோன் கிட்ட கேக்குறாரு, உனக்கு என்ன வேணும்னு. ಸೊಲೊಮೋನನ ಹತ್ರ ಬಂದು ದೇವರು ಕೇಳುತ್ತಾನೆ, ನಾನು ನಿನಗೆ ಏನು ಕೊಡ್ಲಿ ಎಂಬುದಾಗಿ. சாலமோனுக்கு நல்லா தெரியும், அவர் நினைச்சாக்கா அவர்கிட்ட இல்லாத வெள்ளியும் பொண்ணும் எதுவுமே கிடையாது. ಸೊಲೊಮೋನನು ಈ ರೀತಿಯಾಗಿ ನೆನೆಸಿರಬಹುದು, ದೇವರ ಹತ್ರ ಇಲ್ಲದೆ ಇರುವಂತ ಬೆಳ್ಳಿ ಬಂಗಾರ ಏನು ಯಾವುದೊಂದು ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. வெளியேற பெற்றது என்னது? ಯಾವುದು ಉತ್ತಮವಾದದ್ದು? தேவனுடைய ஞானம், ದೇವರ ಜ್ಞಾನ. இன்னைக்கு நமக்கும் கூட ಇವತ್ತು ನಮಗೂ ಸಹ தேவன் நம்முடைய இருதயத்துல என்னத்தை சொல்றாரோ அதுக்கு கீழ்ப்படிறோம் பாருங்க. அந்த ஞானம் தான், அந்த கீழ்ப்படிதல் தான் உங்க வாழ்க்கையில பெருக்கத்தை கொண்டு வரும். ಇವತ್ತು ನಮಗೂ ನಿಮಗೂ ಬೇಕಾಗಿರುವಂತದ್ದು ದೇವರು ಏನು ಹೇಳುತ್ತಾನೋ ಅದಕ್ಕೆ ವಿಧೇಯರಾಗಲಿಕ್ಕೆ ಬೇಕಾದಂತ ಜ್ಞಾನ. ಆ ಜ್ಞಾನವೇ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅಭಿವೃದ್ಧಿಯನ್ನ ಕೊಂಡು ಬರುವಂತದಾಗಿರುತ್ತದೆ. உங்க ஐஸ்வர்யத்தை பெருக பண்ணும்படி அவர் உங்களோடு கூட உடன்படிக்கை பண்ணினவர். ನಿಮ್ಮ ಐಶ್ವರ್ಯವನ್ನ ವೃದ್ಧಿ ಆಗಲಿಕ್ಕಾಗಿ ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಆತನು ಒಡಂಬಡಿಕೆಯನ್ನ ಮಾಡಿಕೊಂಡಿದ್ದಾನೆ. அந்த பெருக்கத்துக்கான ஐடியாஸ் அவர் கொடுக்கிறவர். ಅದಕ್ಕೆ ಆ ವೃದ್ಧಿಗೆ ಬೇಕಾಗಿರುವಂತ ಜ್ಞಾನವನ್ನ, ಯೋಜನೆಗಳನ್ನ ದೇವರು ನಿಮಗೆ ಕೊಡುವಾತನಾಗಿದ್ದಾನೆ. அதனால பணம் பிரச்சனை இல்ல. ಆದುದರಿಂದ ಹಣ ಒಂದು ಸಮಸ್ಯೆ ಅಲ್ಲ, பொருள் பிரச்சனை இல்ல, ವಸ್ತು ಒಂದು ಸಮಸ್ಯೆವಲ್ಲ. ஆண்டவர் கீழ்ப்படிதறதா இருதயத்துல நீங்க அவருக்கு கீழ்ப்படிதான் ரொம்ப முக்கியமா இருக்கிறது. ನಿಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ದೇವರಿಗೆ ವಿಧೇಯರಾಗುವಂತದ್ದೇ ದೇವರು ಬಯಸುವಂತ ಒಂದು ದೊಡ್ಡ ವಿಷಯ. அனனியா சபரியாக்குள்ள வந்த பயம் என்ன? வரும் நாளைக்கு என்ன நடக்கும், நமக்கு தேவைகள் எப்படி சந்திக்கப்படும். ಅನನ್ಯ ಸಫೀರ ಒಳಗಡೆ ಬಂದಂತದ ಭಯ ಏನೆಂಬುದಾಗಿ ನೋಡುವಾಗ ನಾಳೆ ನಮಗೆ ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಕುಟುಂಬವನ್ನ ನಡೆಸುವಂತದ್ದು ಎಂಬುದಾಗಿ. அதனாலதான் பேதுரு கேக்குறாரு, இந்த நிலத்தை விக்கிறதுக்கு முன்னாடி இது உங்களுடைய நிலம் தானே? ಅದಕ್ಕಾಗಿ ಪೇತ್ರನು ಅವರನ್ನ ಕೇಳಿದನು, ಈ ನೆಲವನ್ನ ಮಾರುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆಯೂ ನೆಲವು ನಿಮ್ಮದೇ ಆಗಿತ್ತಲ್ಲವಾ? இத வித்த பின்னும் இது உங்களுடைய நிலம் தானே? ಅದನ್ನ ಮಾರಿದಾಗಲೂ ಸಹ ಈ ಒಂದು ಹಣವು ನಿಮ್ಮ ವಶದಲ್ಲಿತ್ತಲ್ಲವಾ? ஏன் அதை நீங்க பொய் சொல்லணும்? ನೀವು ಯಾಕೆ ನನ್ನ ಹತ್ರ ಸುಳ್ಳು ಹೇಳ್ಬೇಕು? நீங்க என்கிட்ட சொல்ல, ನೀವು ನನ್ನ ಹತ್ರ ಸುಳ್ಳು ಹೇಳ್ತಾ ಇಲ್ಲ, நீங்க பரிசுத்த ஆவிக்கு முன்பாக பொய் சொல்றீங்க. ನೀವು ಪವಿತ್ರಾತ್ಮನ ಮುಂದೆ ಸುಳ್ಳನ್ನ ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದೀರಾ ಎಂಬುದಾಗಿ. அதனாலதான் நீங்க உங்களுடைய வருமானத்தை, உங்களுடைய ஆசீர்வாதத்தை, உங்களுடைய பொருட்களை ஆண்டவருக்கு முன்பாக நீங்க கொடுக்கும் போது அதுல நீங்க டிஸ்டர்ப் ஆகுறதே வேணாம். நீங்க எதை கொடுத்தாலும் நீங்க மனரம்யமா கொடுக்கும் போது அந்த ஏழை விதவை மாதிரி தன் ஆதாயத்தை, அன்னைக்குரியதான ஜீவனுக்குரியத அவங்க எடுத்து என்ன பண்ணாங்க? மனரம்யமா கொடுத்தாங்க. அதனாலதான் இயேசு சொன்னாரு, இவங்க எல்லாரை விட இந்த விதவை கொடுத்தது அதிகமா
இருக்கிறது என்று சொன்னாரு. ನೀವು ಬರುವಂತ ಲಾಭದಲ್ಲಿ, ನಿಮ್ಮ ಕೆಲಸದ ಪ್ರಯಾಸದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಹತ್ರ ಎಷ್ಟು ಬರುತ್ತದೆ ಅದರಲ್ಲಿ ನೀವು ಕೊಡುವುದರಲ್ಲಿ ನೀವು ಗಲಿಬಿಲಿ ಆಗುವಂತದ್ದು ಬೇಡ. ನೀವು ಕೊಡುವುದಾದರೆ ನೀವು ಬಹಳ ಸಂತೋಷವುಳ್ಳವರಾಗಿ ನಿಮ್ಮ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ನೀವು ನಿಶ್ಚಯಿಸಿಕೊಂಡ ಪ್ರಕಾರವಾಗಿ ಕೊಡುವುದಾದರೆ, ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಆ ಒಂದು ವಿಧವೆ ತನ್ನ ಜೀವನಾಂಶವನ್ನ ದೇವರಿಗೆ ನಂಬಿಕೆಯಾಗಿ ಬಿತ್ತುದರಿಂದ ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ, ಈ ಬಡ ವಿಧವೆ ಇವರೆಲ್ಲರಿಗಿಂತಲೂ ಹೆಚ್ಚಾಗಿ ಕೊಟ್ಟಳು ಎಂಬುದಾಗಿ. இன்றைக்கு கூட உங்களை பார்த்து நான் உற்சாகப்படுத்துகிறேன். ಇವತ್ತು ಸಹ ನಾನು ನಿಮ್ಮನ್ನ ನೋಡಿ ನಿಮ್ಮನ್ನ ಪ್ರೋತ್ಸಾಹ ಪಡಿಸುತ್ತೇನೆ. உங்க தரித்திரம் மாறுறதுக்கு, ನಿಮ್ಮ ದರಿದ್ರವು ನಿಮ್ಮ ಬಡತನವು ಬದಲಾವಣೆ ಆಗಲಿಕ್ಕೆ, உங்களுடைய பெருக்கத்தை நீங்க பார்க்கணும்னா, ನೀವು ನಿಮ್ಮ ಒಂದು ವೃದ್ಧಿಯನ್ನ ನೋಡಬೇಕಂದ್ರೆ நீங்க ஆவியில நீங்க ஆண்டவரோடு கூட நீங்க கேளுங்க. ஆவியில நிறைந்து ஆவியில நடத்தப்படுங்க. நான் எதை கொடுக்கணும், எதை நான் ஆண்டவருக்காக நான் தீர்மானம் பண்ணணும்னு சொல்லி ஆண்டவருக்கு நீங்க விசுவாசத்தோடு நன்றி அறிதலோடு நீங்க காணிக்கையை கொண்டு வரும்போது அதை ஆண்டவர் உகந்த வாசனையா உங்களை அவர் ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறாரு. ಆತ್ಮನಿಂದ ತುಂಬಿ ಆತ್ಮನ ಸಹಾಯದ ಮೂಲಕವಾಗಿ ದೇವರ ಹತ್ರ ಕೇಳ್ರಿ, ನಾನು ಯಾವುದನ್ನ ಕೊಡಬೇಕು, ಯಾವ ವಸ್ತುವನ್ನ ಕೊಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ನೀವು ಅದನ್ನ ಪರಿಪೂರ್ಣ ಹೃದಯದಿಂದ ಸಂತೋಷದಿಂದ ಅದನ್ನ ನೀವು ಕೊಡುವುದಾದರೆ ಆಶೀರ್ವಾದವನ್ನ ದೇವರು ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅನುಗ್ರಹಿಸುವನಾಗಿರುತ್ತಾನೆ. அனனியா சப்பரியாக்கு ஆண்டுடைய உடன்படிக்கை மேல அவங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லாம போயிடுச்சு. ಅನನ್ಯ ಮತ್ತು ಸಫೀರಳಿಗೆ ದೇವರು ಮಾಡಿಕೊಂಡಂತ ಒಡಂಬಡಿಕೆಯ ವಿಷಯದಲ್ಲಿ ಅವರ ಸಂಶಯವು ಹುಟ್ಟಿತು. ஏசுவாமி இந்த பூமியில இருக்கும்போது சொன்னாரு, என் நாமத்து நிமித்தம் நீங்க எதை இழந்தாலும் இம்மையிலும் மறுமையிலும் 100 மடங்கு நான் உங்களை ஆஸ்வதிப்பேன்னு சொல்லி. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಭೂಮಿಯಲ್ಲಿರುವಾಗ ಆತನು ನುಡಿದಂತ ವಾಕ್ಯ ಈ ರೀತಿಯಲ್ಲಿ ಹೇಳುತ್ತದೆ, ನನಗಾಗಿ ನೀವು ಏನನ್ನ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಕಳೆದುಕೊಳ್ಳುತ್ತೀರೋ ಅದು ಇಹದಲ್ಲಿ ಆಗಿರ್ಬೋದು ಪರದಲ್ಲಿ ಆಗಿರ್ಬೋದು ಅದಕ್ಕಿಂತ 2ರಷ್ಟು ಆಶೀರ್ವಾದವನ್ನ ನಾನು ನಿಮಗೆ ಕೊಡುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹೇಳಿದ್ದಾನೆ. அதனாலதான் பவுல் சொல்றாரு பிலிப்பியர் புஸ்தகத்துல, அவர் சொல்றாரு, என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே உங்கள் குறைவுகளை கிறிஸ்து இயேசுவுக்குள்ள நிறைவாக்குவார். ಅದಕ್ಕಾಗಿ ಅಪೊಸ್ತಲನಾದಂತ ಪೌಲನು ಫಿಲಿಪ್ಪದವರಿಗೆ ಬರೆಯುವಾಗ ಈ ರೀತಿಯಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾನೆ, ನನ್ನ ಕರ್ತನಾಗಿರುವಂತ ದೇವರು ಕ್ರಿಸ್ತ ಯೇಸುವಿನಲ್ಲಿರುವಂತ ಪ್ರಭಾವದ ಐಶ್ವರ್ಯಕ್ಕೆ ತಕ್ಕಂತೆ ನಿಮ್ಮ ಪ್ರತಿ ಒಂದು ಕೊರತೆಗಳನ್ನ ನೀಗಿಸಲಿ ಎಂಬುದಾಗಿ. ஆபிரகாம் சொன்னாரு, நீ என்ன ஐஸ்வர்யவான் ஆக்குறதில்ல, கர்த்தர் என்னை ஐஸ்வர்யவான் ஆக்குவாரு. ಅದಕ್ಕಾಗಿ ಅಬ್ರಹಾಮನು ಆ ಅರಸನಿಗೆ ಹೇಳಿದನು, ನೀನು ನನ್ನನ್ನು ಐಶ್ವರ್ಯವಂತನಾಗಿ ಮಾಡುವುದು ಬೇಡ, ಕರ್ತನು ದೇವರು ನನ್ನನ್ನು ಐಶ್ವರ್ಯವಂತನಾಗಿ ಮಾಡಲಿ ಎಂಬುದಾಗಿ. உங்க பணத்தையோ உங்க பொருளையோ நீங்க ஆண்டவர் கொடுக்கிற விஷயத்தையும் நீங்க ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்து சொல்றீங்க, ஆண்டவரே நீங்க கொடுத்தீங்க, அதுக்கு நான் நன்றி உள்ளவனா இருக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன், இதை நான் கொடுத்தனா, இது நான் கொடுக்கும் போது கர்த்தர் என் மேல நீங்க இதுல வரதான உகந்த வாசனை உமக்கு பிரியமா இருக்கும். ನಿಮ್ಮ ಹತ್ರ ಇರುವಂತಹ ಹಣವಾಗಿರ್ಬೋದು ವಸ್ತುಗಳಾಗಿರ್ಬೋದು ಆತನ ದೇವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ತಂದು, ದೇವರಿದು ನೀನು ಕೊಟ್ಟದ್ದು, ನೀನು ಕೊಟ್ಟದ್ರಲ್ಲಿ ನಿನಗೆ ನಾನು ಕೊಡುತ್ತಾ ಇದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ನೀವು ನಂಬಿಕೆಯಿಂದ ನೀವು ದೇವರಿಗೆ ಕೊಡುವುದಾದರೆ ಅದರ ಮೂಲಕವಾಗಿ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ ವೃದ್ಧಿಪಡಿಸುವವನಾಗಿರುತ್ತಾನೆ. அதான் பவுல் சொல்றாரு, உங்ககிட்ட இருந்து நான் பெற்றுக்கொண்டது நான் திருப்தி அடைந்தேன்னு சொல்றாரு. ಅದಕ್ಕಾಗಿ ಪೌಲನು ಹೇಳ್ತಾನೆ, ನಿಮ್ಮ ಹತ್ರ ಹೊಂದಿಕೊಂಡಂತ ವಿಷಯದಿಂದ ನಾನು ತೃಪ್ತಿ ಉಳ್ಳವನಾಗಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ. நீங்க ஒரு ஊழியக்காருக்கு, ஒரு ஊழியத்துக்கு, இல்ல ஏழைக்கு, இல்ல கஷ்டப்படுறவங்களுக்கு நீங்க என்ன கொடுத்தாலும் ஆண்டவருக்கு அது உகந்த வாசனையா இருக்கிறது. உங்க இருதயத்தில் நிர்ணயித்தபடியே நீங்க மனரம்யமா செய்யும் போது, ನೀವು ಸೇವಕರಿಗಳಿಗಾಗಿರಬಹುದು, ಒಂದು ವೇಳೆ ಬಡವರಿಗಾಗಿರಬಹುದು, ನಿಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ನೀವು ಪ್ರೇರೇಪಿಸಲ್ಪಟ್ಟಂತೆ ನೀವು ಕೊಡುವುದಾದರೆ ದೇವರು ಅದನ್ನ ಕುರಿತು ಸಂತೋಷ ಪಡುವವನಾಗಿರುತ್ತಾನೆ, ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವವನಾಗಿರುತ್ತಾನೆ. நீங்க கொடுத்து அமர்ந்து பாருங்க, ನೀವು ಕೊಟ್ಟು ನೀವು ಕೂತುಕೊಳ್ಳಿ. ஆண்டவர் ದೇವರು அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தினால ಆತನು ತನ್ನ ಪ್ರಭಾವದ ಐಶ್ವರ್ಯಕ್ಕೆ ತಕ್ಕಂತೆ உங்க குறைவுகள் நிறைவாக்குவார். ನಿಮ್ಮ ಕೊರತೆಗಳೆಲ್ಲವನ್ನ ಆತನು ಪೂರೈಸುವವನಾಗಿರುತ್ತಾನೆ. ஆண்டவருக்கு கொடுத்தவன் ஏழையா போனான் சரித்திரமும் சொல்ல, ವೇದமும் சொல்ல. ದೇವರಿಗೆ ಕೊಟ್ಟವನು ಬಡವನಾಗಿ ದರಿದ್ರನಾಗಿ ಹೋಗಲಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಬೈಬಲ್ ಅಲ್ಲೂ ಹೇಳಲಿಲ್ಲ, ಚರಿತ್ರೆಯೂ ಸಹ ಅದನ್ನ ಬರೆಯಲಿಲ್ಲ. கொடுக்கிறது ஒரு சந்தோஷமான நிறைவான ஒரு மகிழ்ச்சியான ஆட்டிடியூடோ நீங்க செஞ்சு பாருங்க. உங்க தரித்திரம், உங்களுடைய வறுமை, உங்களுடைய ஃபைனான்சியல் ப்ராப்ளம் ஆண்டவர் மாற்ற அவர் உண்மை உள்ளவர், அவர் ದಯವುಳ್ಳವರಾ இருக்கிறாரு. ಕೊಡುವಂತದನ್ನ ಮನ ರಮ್ಯದಿಂದ ನೀವು ಬಹಳ ಸಂತೋಷ ಉಳ್ಳವರಾಗಿ ನೀವು ಕೊಡುವುದಾದರೆ ದೇವರು ನಿಮ್ಮ ಎಲ್ಲ ಹಣಕಾಸಿನ ವಿಷಯದಲ್ಲಿ ಒಂದು ಬಿಡುಗಡೆಯನ್ನ, ನಿಮ್ಮ ಸಾಲದ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಬಿಡುಗಡೆಯನ್ನ, ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಒಂದು ವೃತ್ತಿಯನ್ನ ಆತನು ಕೊಂಡು ಬರುವವನಾಗಿರುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ನಾನು ನಿಮಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇನೆ. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும்
ஒவ்வொருவருக்காக நன்றி ஆண்டவரே. ಈ ವಾಕ್ಯವನ್ನ ಕೇಳಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಿರುವಂತ ಪ್ರತಿಯೊಬ್ಬರಿಗಾಗಿ ಸ್ತೋತ್ರ ದೇವರೇ. நீங்க சொன்ன வார்த்தையின்படியே ನೀವು ಹೇಳಿದ ವಾಕ್ಯದ ಮೇರೆಗೆ உம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தினால ನಿನ್ನ ಪ್ರಭಾವದ ಐಶ್ವರ್ಯಕ್ಕೆ ತಕ್ಕಂತೆ யாரெல்லாம் குறைவோடு இருக்கிறாங்க, ಯಾರೆಲ್ಲ ಕೊರತೆಯೊಟ್ಟಿಗಿದ್ದಾರೋ, ஃபைனான்சியல் ப்ராப்ளம்ல இருக்கிறாங்களோ, ಹಣಕಾಸಿನ ತೊಂದರೆಯಲ್ಲಿ ಸಿಕ್ಕಿಕೊಂಡಿದ್ದಾರೋ, ஒரு பெருக்கத்துக்காக காத்து கொண்டு இருக்கிறாங்களோ, ಒಂದು ವೃದ್ಧಿಗಾಗಿ ಕಾಯುತ್ತಾ ಇದ್ದಾರೋ, நீங்க அவர்களுடைய இருதயத்திலிருந்து நிர்ணயித்தபடியே ನೀವು ಅವರ ಹೃದಯದಲ್ಲಿ ನಿರ್ಣಯಿಸಿದ ಪ್ರಕಾರವೇ அவங்களுடைய விதைகளை ரிலீஸ் பண்ணிட்டோம்யா. ಅವರ ಬೀಜವನ್ನ ಅವರ ಕೈಯಿಂದ ಅದು ಬಿಡುಗಡೆ ಆಗಲಿ ಸ್ವಾಮಿ. எங்க நீங்க விதைக்க சொல்றீங்களோ, ಯಾವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನೀವು ಬಿತ್ತಲಿಕ್ಕೆ ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದೀರೋ, யாரு கொடுக்க சொல்றீங்களோ, ಯಾರಿಗೆ ನೀವು ಕೊಡು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತೀರೋ, ஏழைக்கு கொடுக்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று சொல்லுகிறதா, ಬಡವರಿಗೆ ಕೊಡುವವನು ದೇವರಿಗೆ ಸಾಲ ಕೊಡುವ ಹಾಗೆ ಎಂಬುದಾಗಿ ನಿನ್ನ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. நாமத்தினால அவங்க என்ன செய்தாலும் ನಿನ್ನ ನಾಮದಲ್ಲಿ ಅವರು ಏನೇ ಮಾಡಿದರು இப்பொழுதே ஒரு பிரேக் த்ரூவை நான் பேசுறேன். ಈವಾಗಲೇ ಒಂದು ಬಿಡುಗಡೆಯನ್ನು ಅವರ ಮೇಲೆ ನಾನು ಮಾತನಾಡುತ್ತಾ ಇದ್ದೇನೆ. ಫೈನಾನ್ಷಿಯಲ್ ಚೇಂಜ್ ಉಂಟಾಗಟ್ಟಾಂಡು, ಹಣಕಾಸಿನಲ್ಲಿ ಒಂದು ಬದಲಾವಣೆಗಳು ಉಂಟಾಗಲಿ. மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே ನಿನ್ನ ಮಹಿಮೆಯ ಐಶ್ವರ್ಯಕ್ಕೆ ತಕ್ಕ ಹಾಗೆ எல்லா குறைவுகள் நிறைவாக்கப்படுவதாக, ಇವರ ಎಲ್ಲಾ ಕೊರತೆಗಳು ಪರಿಪೂರ್ಣವಾಗಲಿ. ಲಾರ್ಡ್ ದೇವರೇ, இப்பொழுதே ಈ ಕ್ಷಣವೇ ಸ್ಪಿರಿಚುವಲ್ ಲಾ, ಎಲ್ಲ ಆತ್ಮಿಕವಾದಂತ ನಿಯಮಗಳು, ஆவிக்குரிய உடன்படிக்கையை, ಆತ್ಮಿಕವಾದ ಒಡಂಬಡಿಕೆಯು, ஆவிக்குரிய சட்டத்தை, ಆತ್ಮಿಕವಾದ ನಿಯಮಗಳು நாங்கள் விசுவாசிக்கிறோம். ನಾವು ಅದನ್ನ ನಂಬುತ್ತೇವೆ. விதைக்கிறவனுக்கு விதையும், ಬಿತ್ತುವವನಿಗೆ ಬೀಜವನ್ನು, புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும், ತಿನ್ನುವವನಿಗೆ ಆಹಾರವನ್ನು நீர் கொடுக்கிற தேவன். ಕೊಡುವಂತ ದೇವರು. இவங்களுடைய விதையை பெருக பண்ணுங்க. ಇವರ ಕೈಯಲ್ಲಿರುವಂತ ಬೀಜಗಳನ್ನ ವೃದ್ಧಿ ಮಾಡು. இப்பொழுதே ஆஸ்வாதம் உண்டாகட்டும். ಈಗಲೇ ಆಶೀರ್ವಾದಗಳು ಉಂಟಾಗಲಿ ಯೇಸುವಿನ ನಾಮத்தினாலே. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ. ಆಮೆನ್. 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 God bless you all. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಲಿ.